16 ராஜ்யசபா தேர்தலிலே போட்டியிடுகின்ற கழகத்தினுடைய பொருளாளர் எல்கே சுதீஷ் அவர்கள் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தாலும் மக்களுடைய ஆதரவோடும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைவருடைய சப்போர்ட்டோடையும் இன்றைக்கி வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அவருக்கு தலைமை கழகத்தின் சார்பாக மனமார்ந்த அவருக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜ்யசபா இதுக்கு முன்னாடியே எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்க வேண்டியது காலதாமதமாக 2021 அது சாத்தியமாக இருக்கிறது. எனவே இப்போ தலைமைச் செயலகம் சென்று வேட்பு மனு தாக்கல் செஞ்சுட்டு இப்போ நேராக இங்கே தான் வந்திருக்கோம். நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கணுன்னா கேளுங்க. அதான் ஒரு நீண்ட நாள் ஒரு கனவு நடக்கும்போது என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம்தான். ஆனால் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த எல்லா புகழும் எங்கள் அன்பு தலைவர் கேப்டனுக்கு தான். அத்தனை புகழும் எங்கள் தலைவர் கேப்டனுக்கு தான். அவர் இன்னைக்கு தெய்வமாக இருந்து எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் கேப்டனுக்கு தான் அந்த புகழ் வெற்றி எல்லாம் சேரும். சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து நம்ம போட்டியிடுறோம், கூட்டணியில் போட்டியிட்டு எல்லாமே தொடர்ந்து பண்ணாலும் நமக்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவின்றது கிடைக்கல. ஆனால் இந்த முறை அதாவது 2026 திமுக கூட்டணியில் நமக்கு கிடைச்சிருக்கு. அது எப்படி ஒட்டுமொத்த தேமுதிகவை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வெற்றி கொண்டாட்டமாக தான் தேமுதிகவை சேர்ந்த அனைவருமே இதை ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி 2009 இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒவ்வொரு எம்பி எலெக்ஷன் அப்போவும் தவறிக்கொண்டே இருந்தது. அது 2026 தான் நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட் காலதாமதமாக கிடைத்தாலும் இனி சுதீஷ் நம்ம கட்சியிலே தேசியமும் திராவிடமும் இணைந்தது தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அந்த வகையில் நமது திராவிட நாடான தமிழ்நாட்டில் நாம் நம்ம தலைவர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவும் எம்எல்ஏக்களாக இங்கு பல பேரும் ஆல்ரெடி சேவை செஞ்சுருக்காங்க, ஜனநாயக கடமை ஆற்றி இருக்காங்க. ஆனால் முதல் முறையாக தேசியத்திலும் இந்திய அளவில் ஜனநாயக கடமை ஆற்ற இருக்கும் பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கு இந்த தலைமை கழகத்தின் சார்பாக இங்கே இருக்கிற அனைவர் சார்பாக தலைவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சோம். அதுதான் இன்றைக்கி தான் ராஜ்யசபா எலெக்ஷன் உங்களுக்கு தெரியும், விருப்ப மனு முடிஞ்சிருக்கு. 16ஆம் தேதி தேர்தல், அன்னைக்கே ரிசல்ட்டும் வர இருக்குங்க. பட் அது